அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கிட்டேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இந்த வாராகியை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய நாள் நான் வந்து வாராகியை பற்றி எதுவுமே போட மாட்டேன். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது நான் வந்து ராஜமாளிகை செய்யும்போது அது வாராகி சிலையா வந்துருச்சு. அந்த சிலை எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்குற மாரி இருக்குதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் நான் வீடியோவிலே காட்டியிருக்கேன். அப்புறம் ஏதோ வாராகி வந்து அந்த விஷ்ணு பகவானே வேணான்னு சொல்கிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டெல்லாம் அந்த கோயிலாண்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட ரீசெண்டாக போட்டிருந்தேன். இது வாராகி ஸ்டைல் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை பொறுத்து தான் இப்போ நான் அந்த வராக ஜெயந்திக்கு இவர் கூட வந்து வராகர் கூட இவரை ஆவணி மூல சித்திரை சேர்த்து வணங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது மூல நட்சத்திரம் அன்னைக்கு வருது. வர செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம் சமயத்தில் வருது. இதே அன்னைக்கு வந்து வேற ஒரு இவங்கள சித்தரை சேர்த்து கும்பிடுங்க, இல்லைன்னா ஒரு கடவுளை சேர்த்து கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு. அது எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நட்சத்திரம், அந்த சித்தருக்குரிய நட்சத்திரமோ, இல்லை ஒரு கிருத்திகைன்னா ஒரு முருகரோ, அன்னைக்கு என்ன இருக்கோ திதியோ அல்லது நட்சத்திரமோ என்ன இருக்கோ, அந்த கடவுளையும் அந்த வாராகியும் சேர்த்து கும்பிட்றது பெஸ்ட்டு. ஏன் அந்த மாதிரினா, அந்த வாராகியை வந்து அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அசைவத்தெல்லாம் வச்சு படைச்சி, அந்த அம்மாவை ரொம்ப ஆத்மார்த்தமாக சில பேர் ரொம்ப பார்க்குறதெல்லாம் உனக்கு வந்து அந்த வாராகி பால் குடிக்கிறதுன்றது, வாராகி அந்த இது மாதிரியே இருக்குது, அந்த முகம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஏமாத்துறது அப்படின்றது இல்லை. அது அந்த அளவுக்கு ஆழ்ந்த பற்று. அதனால் பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு. அது பற்றினுடைய அதீத காரணத்தினால தோணும். ஆனால் அது வந்து உண்மையிலே பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட, அந்த பற்று என்ன பண்ணிடும்னா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த சக்தி அவங்க கேட்டதை கொடுக்கறது, கேட்டது நடந்துருது. அந்த விஷயம் நடந்துரும் உங்களுக்கு. அப்போது இந்த வாராகி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வச்சு வணங்கும்போது, பிடிச்ச உணவுகளே அவங்களுக்கு அசைவம் மாதிரி விஷயங்கள வச்சே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி செஞ்சு வணங்கும்போது, அந்த அம்மா முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால தான் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் அந்த வாராகி இருக்குது. அந்த சோழர்களுக்கு வந்து அது வந்து படைத்தளபதியாக இருந்தாங்க. அதாவது குலதெய்வம்ன்றதை விட படைத்தளபதியாக அந்த அம்மாவை நினச்சி அவங்க வணங்கியிருக்கிறாங்க. அது போர்னாவே உங்களுக்கு அந்த எதிரிகளை போட்டு தள்ளுற விஷயம் தானே உங்களுக்கு. அந்த மாதிரி சக்தி தான் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்குதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவங்கெல்லாம் சிவனினுடைய பக்தர்கள் அந்த சோழர்கள்லாம் அவங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு உக்கிரமா எப்படி சிவன் வந்து நெத்தி போட்டுலேருந்து இவரை பைரவர் 64 பைரவர்களை சில சக்திகளை அழிக்க முடியலன்னா, அவர் இன்னொரு பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து அவருக்கு தெரிஞ்ச அந்த யோக சக்திகள் மூலமாக ஒரு சமயம் 6 நட்சத்திரங்கள் புள்ளிகளை கூட்டங்களை கொண்ட முருகரை தோற்றுவிக்கிறாரு. அதே மாதிரி 64 பைரவங்கள். அந்த 64 பைரவர்களுக்குமே அந்த யோகினிகள், அவங்களுடைய உடனுறை யோகினிகள் அந்த 64 இருப்பாங்க. அதில் ஒரு இவங்களுடைய இது பைரவனுடைய ஒய்ஃபு தான் வாராகி கூட. ஆனால் அந்த சிவனாலேயே தோற்றுவிக்கிற பைரவர், அந்த சிவனாலேயே முருகர் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சயின்ஸு, கொஞ்சம் டெக்னாலஜி, கொஞ்சம் மனித இது, கொஞ்சம் இது அருள் சக்திகள், அமானுஷ்ய சக்திகள் கொண்ட போர் தெய்வமான முருகரை வைக்கிறாரு. ஆனால் பைரவரை கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு காட்டுக்கு சம்மந்தப்பட்ட தீய சக்திகளை அழிக்கின்ற சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி காலன்னுனாவே நம்ம வந்து ஒரு யமனை கூட நிறைய நம்ம வந்து காலன் அப்படி சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அழிக்கிற ஒரு விஷயமாக தான் பைரவரை அவரை தோற்றுவித்தார் இவர் சிவபெருமான். அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் வாராகியும் இருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த அம்மா வணங்கினாலே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, போருக்கே அந்த அம்மா இருந்து பழக்கப்பட்டு போனதுனாலையோ, இல்லை விஷயம் தெரிஞ்சே தான் அந்த காலத்தில் அந்த சோழர்கள் வந்து அந்த அம்மா வச்சுக்கிட்டாங்களா, இந்த மாதிரி படைகளை எதிரிகளை கடகடான்னு வெட்டி தள்ளுறது நிறைய பேர் நிற்பாங்க எதிர்க்க. அப்படி தானே உங்களுக்கு அது அப்படி படைமுறை பகையை அழிக்கிறதுக்கு அப்படி தான் இருந்தது. அரச காலத்தினுடைய விஷயமே அப்படி தானே இருந்தது உங்களுக்கு. மகாபாரதமாக இருந்தாலும் ராமாயணமாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் உங்களுக்கு வந்து யானைகளையும் குதிரைகளையும் மனிதர்களையும் அழிச்சிட்டு அந்த நாட்டை ஆக்கிரமித்து, அந்த ஆக்கிரமித்த பின்னாடி அந்த நாட்டினுடைய வளங்களை கொள்றதோடு இல்லாமல் அந்த நாட்டினுடைய ஒரு பெண்ணையே கூட வந்து அவங்கள பாதுகாக்கிறேன், அந்த மன்னனை கொன்னுட்டு அந்த பெண்ணை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண்ணையே தான் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்துடுது. எத்தனை பெண்களை வேணுமானும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்துடுது. அந்த நாட்டை காக்கிறதுன்ற காரணத்துக்காக வந்தது அந்த விஷயம். ஆனால் சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு மன்னன்னா எவ்வளோனா கல்யாணம் பண்ணிக்கலாம், எவ்வளோனாலும் தப்பு பண்ணலாம் அப்படின்ற மீனிங்கில் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுனால அது எடக்கு மெடக்கு ஆகுதுன்றது அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இந்த வாராகியினுடைய விஷயமே எப்படி இருக்குதுன்னா, அப்படி தான் அந்த படை
தளபதின்ற மாரி அந்த எனக்கு தெரியாது. படவட்டமா கூட அந்த வாராகி மாரி தான் போல. எனக்கு புரியல. எங்க அம்மா ஊரினுடைய ஏரிக்கரை ஓரம் திருப்பத்தில படவட்டமா இருக்குது. ஒரு நாளும் நான் அந்த நான் எங்க ஊர்ல இருக்கிறவங்க பொதுவா நெறைய பேர் அந்த கோயிலுக்கு போனதில்ல. படவட்டமான்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் அந்த படவட்டம்மா என் கூட ஒரு கனெக்ஷன் கொடுத்தாங்க. அது ஒரு புடவ சண்டை கதை. அந்த படவட்டம்மா என்கிட்ட ஒரு புடவ சண்டை ஒன்று போட்டுருக்குறாங்க 1 வருஷமா. 1 வருஷமா இல்லை, ஒரு 6 மாதமாக போடுறாங்க. அந்த புடவ சண்டை கதையை உங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் வராக ஜெயந்திக்காக இது பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த படை வீடு, படை வேட்டம்மா, அந்த படை வீடுன்றது கூட வாராகியெல்லாம் கூட இந்த மாதிரி இப்படி தான் போரினுடைய கடவுளாக இருந்து சீவி தள்ளுறது சரசரான்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு உக்கிரமாக இருக்கிறதுனால தோற்றுவிக்கப்பட்ட கடவுள்கள் அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்ஸ் நம்மளுக்கு வழங்கப்பட்ட கடவுள்கள்னு சொல்லலாம். அதில் என்ன ஆகுதுன்னா, அவங்க வணங்கும்போது அந்த எதிரிகளை டக்குன்னு அவங்கள முச்சிருது, போட்டு தள்ளுறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அதனால் கூட இன்னொரு கடவுளை சேர்த்து வணங்கும்போது அந்த தவறு நேர்ந்து விடாமல் நமக்கு தேவையான அந்த எதிரிகள்கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம். இன்றைக்கி காலகட்டத்துக்கு எதிரிகள்கிட்ட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கத்தி எடுத்துகிட்டு வரப்போதில்லை. அவங்க நம்மளுடைய முன்னேற்றத்தில் அவர்கள் செய்கின்ற தடைகளோ அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும். அது நம்ம இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, பூமியினுடைய அந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஒரு மனசு அளவில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது பிரபஞ்சத்தில் மனம் என்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அந்த ஆகாயம் என்பது, மனம் என்பது, சந்திர பகவான், இதெல்லாம் ஒன்று. நீ இந்த இடத்துலையே கூட உனக்கு விருப்பம் இல்லைன்னா அது ஒரு ராக்கெட் மாதிரி செயல்பட்டு அது பூமியினுடைய அடுத்த பகுதியில் இருந்தால் கூட அது பாதிச்சிடுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த தீய சக்திகளை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உக்கிர கடவுள்கள் நமக்கு தேவையாக இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு உக்கிர கடவுள் தேவையில்லை, நம்ம வெறும் மகாலட்சுமியையும் வெறும் முருகரையும் கும்பிட்டுட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வாராகியை வணங்கும்போது கூட இன்னொரு கடவுளை வணங்குறது மேலு. அதே மாதிரி அந்தம்மா போட்டு தள்ளுறது தான் அந்தம்மாவனால முடியும் போலுதுன்றது மாதிரி கூட புதுசாக ஒன்று நான் கண்டுபிடிச்ச விஷயந்தான். வாராகி ஸ்டைலுன்னு ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள். அதாவது அந்தம்மாவை விரும்பி ஆத்மார்த்தமாக நம்ம வணங்க ஆரம்பித்தா என்ன நடக்குதுன்னா, உனக்கு யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாகவோ அல்லது உங்கள் குடும்பத்திலே ஒருத்தராகவோ ரொம்ப ரொம்ப நீங்கள் தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளாக அவங்க இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்தம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் அந்த விஷயத்தை நான் நினைவூட்டுறேன். அது என்னதுன்னா, நீங்கள் அன்றைக்கி நான் போட்டதையே சொல்லிடுறேன் திரும்ப. அன்றைக்கி நான் என்ன போட்டனோ வீடியோவில் அதையே சொல்கிறேன். நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணுன்றது உங்களுடைய விருப்பமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ ஏதோ உலகளாவிய விஷயமே கலெக்டர் ஆகிறது தான் பெரிய விஷயம்னு உலகமே நினச்சிங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க அந்த உன்னுடைய எதிர்பார்ட்டிக்கு நீ எது வேணா ஆயிடு. நீ வந்து சயின்டிஸ்ட் ஆகிடு, நீ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடு, நீ எது வேணா ஆகிடு. ஆனால் நீ கலெக்டர் மட்டும் ஆகிடக்கூடாது. அந்த கலெக்டர் நான் ஆகிட போகிறேன், நீ அது மட்டும் பண்ணிடாத, நீ வேறு எதனா பண்ணின்னு போ. என் மனசை பொறுத்த வரைக்கும் அதுதான் உலகத்திலே பெருசுன்னு நான் நினச்சின்னு இருப்பேன். அப்போ அந்த விஷயத்தை நான் பண்ணிடுறேன், நீ பண்ணாத, நீ வேறு எதனா பண்ணி தொலைச்சிக்கோ, இதை விட பெருசாக கூட இருக்கட்டும். ஆனால் நான் அதை வந்து சின்னதாக தான் நினைப்பேன், என்னை விட சின்னதாக நினச்சிட்டு இருக்கிறேன். நீ எந்த சாதனை பண்ணாலும் அதை கலெக்டரை விட சின்னதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீ கலெக்டர் ஆகாத, நான் கலெக்டர் ஆகிறேன்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம எதிரி இருக்கிறாங்க. நம்ம தான் அந்த வாராகியை ரொம்ப கும்பிட்றோம். நம்மனா அந்த வாராகி ஸ்டைல் என்ன இருக்குதுன்னு சொன்னோன்னா, அந்த எதிரியை வந்து கலெக்டர் ஆக்கிடுது. அந்த எதிரியையோ அந்த எதிரியினுடைய பிள்ளைகளையோ அல்லது அந்த எதிரியின் கணவன் மனைவியையோ அவர்களை கலெக்டராக மாற்றிடும். உங்களை வந்து என்றைக்குமே கலெக்டர் ஆகலாம் அல்லது ஆகாமையே போகலாம். ஆனால் அதுக்கு இணையாகவோ, அவங்க நினச்சதுக்கு இணையாகவோ அல்லது அதை விட பெரிய விஷயமோ உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் என்றைக்குமே அவங்க எதிர்பார்த்தாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆகவே கூடாதுன்னு. அந்த விஷயத்தை வந்து ஆகவே ஆகலைன்னாவது பார்த்துக்கும், இல்லை ஆகவே ஆகலைன்ற மாதிரி ஒரு நாடகமான கொடுக்கும். உங்களுக்கு செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்கோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கும். இல்லை அதை விட பெரிய விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கும். ஏன்னா அந்த உக்கிர விஷயம் உங்கள் வாழ்க்கையை பயங்கரமாக பாதிக்கதான் இருக்குது. அந்த உக்கிர விஷயத்தினால அந்த விஷயத்தை தடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு பல இன்னல்களையும் பல விபத்துகளையும் பல வியாதிகளையும் உங்களுக்கு வந்துடும். அதனால் அதை தடுக்கணுன்ற அவங்களுடைய ஆழ்மனசனுடைய பயங்கரமான ஒரு ஆழ்மனசனுடைய சக்தி தீய சக்தியாக மாறி என்ன ஆகுதுன்னா,
நீங்க அந்த கலெக்டர் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்க ஒரு டிப்ரஷன்ல போயிறதோ, இல்ல சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு தாட் போயிறதோ, இல்ல அடிபட்டுறதோ, இல்ல ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் போற சமயத்தில அடிபட்டுறதோ, இந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துரும். அதனால தான் வாராகி எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தீய சக்தியினுடைய கொடூரம் புரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நீங்க என்னைக்குமே அந்த வழியில மட்டும் போவாத மாரி உங்கள தடுத்து, வேற ஒரு ரூட்ட உங்களுக்கு காமிச்சுட்டு, அவங்கள திருப்தி பண்ணிட்டுடுது. காளி மாரி ஒரு நெறைய நம்ப ராஜ்கிரண் போட்டு சாப்பிடுவாரு பார்த்தீங்களா? ஒரு பெரிய இலை போட்டு அப்படியே எலும்பு துண்டுகளெல்லாம் சாப்பிட்ற மாரி காட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடுது. அந்த எதிரிக்கு. யார் வணங்குகின்றார்களோ, அவங்க எதிரிக்கு ஒரு பெரிய படையல் போட்டுடுது. பெரிய சாப்பாடு போட்டுடுது. சரி நீயே கலெக்டர் ஆயிடு. நீயே என்னென்ன பண்ணுறியோ பண்ணிடு. அப்படின்றதோட நிற்க போறதில்ல அவங்கன்னு தெரிஞ்சிடுச்சு அது வாராகிக்கு. நீ நீ கலெக்டரே ஆயிட்டா கூட, உனக்கு மெயினா அந்த பர்சன் ஆகக்கூடாதுன்றதுல பயங்கர வெறி இருக்குது. அதுக்காக நீ பல விஷயங்கள பண்ற. அது நான் கண்ல பார்க்குறேன். அதுக்காக பண்ணிட்ட, பண்ண போற. அதனால அவங்கள வெறும் தடுக்க போறதில்ல அது. அதனால உடலாலயும், மனசாலயும், அவங்களுடைய பொருளாதார ரீதியாவும் எல்லா வகையிலயும் அவங்க பின்னுக்கு தள்ளப்பட போறாங்க. அதனால என்ன பண்ணுன்னா, நீயே ஆயிடு. என்னைக்கும் நீயே கலெக்டரா இருந்துக்கோ. நீயே ஆயிக்கோ. ஆனா, அவங்க ஆக போறதில்லன்ற மாரி அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன போட்டுடுது. அதுக்கப்புறம் வேற மாரி பிளான் பண்ணுது. இவங்களுக்கு என்ன பண்ணா, இவங்க நம்மள வணங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு திருப்தியா என்ன குடுக்கலாம்? ஒரு வேளை நீயும் வணங்குற, அவங்களும் வணங்குறன்னு வச்சுக்கோங்க. நீயும் வணங்குற, அவங்களும் அந்த வாராகிய கும்பிடுறாங்கன்னா, என்ன நடக்கும்னா, அதில யார் பக்கம் நியாயம் இருக்குது? உண்மையிலே யாருன்னா, அத வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க இது பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்லிங்கிற விஷயம் எல்லாமே உண்மையிலே நான் சொல்ற விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்ற மாரி தான் உண்மையிலே அவங்க நெனைக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி வேலைய அது பார்க்கும். அந்த நியாய தர்மத்த பார்த்துக்கும். 2 பேருமே கும்பிட்றதா இருந்தா கூட 2 பேருமே கும்பிட்றதா இருந்தாலும் இதே விஷயத்த தான் செய்யும். இல்ல ஒருத்தர் தான் கும்பிட்றனாலும் அதே விஷயத்த தான் செய்யும். 2 பேருமே ஆப்போசிட் பார்ட்டி நீங்க வணங்குறவங்க பார்ட்டி 2 பேருமே அந்த சாமிய கும்பிட்றன்னா கூட இதே விஷயத்த தான் செய்யும். அப்ப இன்னும் கூட ஸ்ட்ராங்கா செய்யும். நான் சொல்ற மாரியே கான்செப்ட் நடந்திருந்தால் இதையே தான் செய்யும். தீர்க்கமா செய்யும்ன்றது தான் சாட்சி. இது நான் வந்து சும்மா இல்ல. சும்மா அந்த படத்த வச்சுக்கிட்டா எரிஞ்சு போயிடுச்சே! அந்த படத்து ஏதோ ஒண்ணு பாராகிக்கும் நம்மளுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குதே! அப்படின்றது நான் யோசிக்காம, எத்தன முறை பிரச்சனை வந்தாலும் அத நான் கண்கூட பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுது பார்க்கலாம், இது என்ன பண்ணுது பார்க்கலாம், என்ன பண்ணுது பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். அதில கரெக்ட்டா ஒரு புரிதல் வந்துச்சு எனக்கு. அந்த மாரி இருக்காங்க. அதனால தான் வராக ஜெயந்திய நான் வந்து வராகர்ன்றது விஷ்ணுவுடைய ரூபம் வராகர் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் கூட மூல நட்சத்திரம் அன்னைக்கு வர செவ்வாய்க்கிழமை வரதுனால, ஆவணி மூல சித்தரை சேர்த்துக்கலாம் அவர் கூட. வராகருக்கும் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்ப நான் வாராகிக்கு சொன்ன இதே ஸ்டைல் தான், வராகருக்கும் அதே ஸ்டைல் தான் இருக்கணும் உங்களுக்கு. அதனால அவர் கூட ஆவணி மூல சித்தரை சேர்த்துங்க. மூல நட்சத்திரம் அன்னைக்கு இருக்குது. அப்படின்றதுனால அது கூட சேர்த்து வணங்குங்க. ஒண்ணுமே இல்ல. வணங்குறதுன்னா ஒண்ணும் இல்ல. வராக ஜெயந்தின்னா நீங்க வெறும் ஏதோ ஒரு பழமோ, இல்ல முந்திரியோ ஏதோ ஒண்ணு வீட்ல வந்து உங்க விஷ்ணு ரூப கடவுள்கள், விஷ்ணு படங்கள் எதனா இருந்தா அத வராகரா நெனச்சு வச்சு கும்பிட வேண்டியது தான். மனசுலயே ஆவணி மூல சித்தரே போற்றின்னு ஒரு 11 டைம் சொல்லிட வேண்டியது தான். அந்த 11 அப்பப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. 11:11ன்ற டைமுக்கு யூஸ் பண்ணுறது, 11 டைம்ஸ் சொல்கிறது, 11 என்ற நம்பரை பார்த்தோம்னா எந்த சமயம் பார்த்தோம், அந்த நிமிஷம் அந்த செகண்ட் என்ன நடந்தது நமக்குன்றது ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இவருக்கு பண்ணிட்டு வீட்டில் படம் இருக்கும். அதனால் ஒரு விஷ்ணு ரூப படம், அதுக்கு நம்ம நிவேதனம் வச்சுக்கலாம், ஒரு விளக்கேற்றிக்கலாம். ஆனால் ஆவணி மூல சித்தருக்காக நீங்கள் அதுக்கு சிலை மாதிரி இருக்கணும், அதெல்லாம் யோசிக்க வேணாம். உண்மையிலே ஆவணி மூல சித்தருக்கு உண்மையில் உரிமை கிடையாது. நான் செஞ்சேன் அது ஒரு இது மாதிரி அவர் சூட்சும ரூபமாக தான் வராரு. அவருக்கும் சரஸ்வதிக்கும் சம்மந்தங்குது. சரஸ்வதிக்கு சம்மந்தம் இருக்கிறதுனாலே ராஜமாதங்கிக்கு சம்மந்தங்குது. ஆவணி மூல சித்தர் தான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்தார். போன வருஷம் ஆவணி மாதம்தான் நான் அந்த ஆவணி மூல சித்தரையே கொண்டு வரேன். ஆவணி மூல சித்தர்ன்றவரை பற்றியே பேசுகிறேன். அந்த ஆவணி மூல சித்தர்ன்ற ஒரு வாழ்க்கையில் வந்த பின்னாடி தான் அது பிரபஞ்சமாக சேர்த்து நிறைய சித்தர்களை வணங்கிறதுனால பிரபஞ்சம் எனக்கு அருளிய விஷயம் அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதை தொடர்ந்து ஆவணி மூல சித்தரை வணங்குற வியூவர்ஸு புரிஞ்சிக்கிட்டே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, சொன்னால் போதும். எழுதி வச்சுக்கிறது, ஆவணி மூல சித்தர்னு எழுதி வச்சுக்கிறது, வாயில் சொல்கிறது, சொன்னாலே அவங்க கனெக்ட் ஆகிடுறாங்க. அது யோகிராம் சுத்குமார் சொன்ன மாதிரி அந்த பெயர் மட்டுமே போதும், எல்லா சடங்கும் பண்ண மாதிரி. அந்த பெயர் உச்சரிப்பு மட்டுமே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள இழுத்துடுது. பூமிக்கு அந்த பக்கம் இருந்தாலும்
நிலாவுல இருந்தாலும், எங்க இருந்தாலும் அந்த பெயர நம்ம உச்சரிக்கணும். போற்றி சொல்லலாம், இல்லன்னா நமக சொல்லலாம். அவ்வளோதான். அந்த பெயர உச்சரிச்சாலே வந்துர்றாங்க அப்படின்றது உண்மை. அதனால நீங்க வராக ஜெயந்தி அன்னைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, வர செவ்வாய்க்கிழமை வரும்போது, ஆவணி மூல சித்திரையும் இவரையும் சேர்த்து அப்போ வந்து வாராகியும் அவங்களையும் சேர்த்து வேறு ஒரு கடவுளையும் சேர்த்து வணங்குங்கன்னு சொன்னேன். அதுக்கேத்த மாரி அந்த வராகி ரூபமா எங்க சிஸ்டரும், அவங்க ஹரிஹரன்ற பேர் கொண்ட ஐயப்பனும் கூட ஒரு இன்னொரு கடவுள் நான் சொன்ன மாரி வீட்டுக்கு வந்த இதுலேருந்து நெறைய ஆன்மீக விஷயங்கள் இதுங்கெல்லாம் தொடர்ந்து எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க அந்த சித்திரை நவராத்திரியில சமயத்தில் அவங்க வந்தது. கடலுக்கு போகிற மாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு கடல் தண்ணியில் வந்து தியானம் பண்ணிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. ஆனால் இதுக்கெல்லாமே ரீசன் என்னென்னா, இதையும் அதையும் சேர்த்து கும்பிடணும் அப்படின்னா, அதுக்கு இணையாக ஒரு விஷயம் நடந்துடுது மறுநாள். இதையும் இப்படி சொல்லிட்டா நல்லதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. நடக்கத்தோட என்னை என்ன பண்ணுதுன்னா, என் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகாமல் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. நான் ஏன் உங்ககிட்ட அதை சொல்ல முடியல, என்ன கட்டம்னு ஏன் சொல்ல முடியலன்னா, வெறும் என் ஆப்போசிட் பார்ட்டிங்க பார்த்துட்டுருக்காங்க என் வீடியோவை. அவங்க பார்த்துட்டா திஷ்டி ஆகிடுன்றதுக்காகலாம் அதை நான் சொல்லாமல் இல்லை. நான் என்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி மட்டுமே இல்லாமல் நிறைய பேருக்கு நாட்டில் வெற்றி எதுன்னே தெரிய மாட்டேங்குது. நாட்டில் நிறைய பேருக்கு வெற்றின்னா என்னதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சானா, 5 வருஷம் ஆயிடுச்சானா, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவேன் உங்களுக்கு. நான் எதெல்லாம் வெற்றியாக பார்த்தேன், எதெல்லாம் கும்பிட்டேன், எந்த சமயத்தில் எதெல்லாம் நடந்தது, எத்தனை பெரிய முட்களை தாண்டி அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு கையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒரு பொருள் வந்து கிடைக்கிறது பெருசு கிடையாது. ஒரு பெரிய முள்ளை தாண்டணும், ஒரு பெரிய முள்ளை பிளான் பண்ணி தாண்டணும், ஒரு பெரிய ஆறை தாண்டணும், ஒரு பெரிய தடைகளை தாண்டணும். அதுதான் வெற்றி அப்படின்றது. அதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நம்ம பண்ண முயற்சி எவ்வளோ கரெக்டாக இருந்தது. நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்ணல, நம்ம பிளான் பண்ணி பண்ண சரியான நேரத்தில் எடுக்கின்ற தீர்மானம்னு சொல்லிட்டு அந்த கீதா உபதேசத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்வார். அந்த மாதிரி அந்த தக்க சமயத்தில் என்ன தீர்மானம் எடுக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டெக்னிக்கல் விஷயமா சொல்கிறார் அந்த கீதா உபதேசத்தில். அந்த மாதிரி இந்த சமயத்தில் இதுதான் கரெக்டு. நான் ஒரு டெக்னிக்கலாகவே சொல்லலை, ஒரு கடவுளை வணங்குற மெத்தடில் கூட இந்த சமயம் வாராகி இப்படி தான் சக்தி, இந்த சமயம் இப்படி கும்பிடலான்றதுல ஆன்மீக அமானுஷ்ய விஷயத்தில் கூட ஒரு யோசிக்கிறேன் நான். இப்படி இந்த சமயம் இதை யூஸ் பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி அப்படியும் பண்ணுறேன், டெக்னிக்கலாகவும் பண்ணுறேன். இந்த சமயத்தை இப்படி பயன்படுத்தினா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் லாஜிக்காகவும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த வராக ஜெயந்தி அன்னைக்கு சேர்த்து கும்பிடுங்க. வராகரையும் இதுவும் உங்களுக்கு வராகரை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் நிறைய பேர் வேறு மாதிரி வராக ஜெயந்தினா என்னென்ன பேசுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ பார்த்து தான் ஆவீங்க, அதை பார்த்துங்க. ஆனால் நான் அது மாதிரி பேசாமல் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற விஷயத்தில் தயவு செஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நான் முடிக்கல, அந்த தம்ப்நெயிலில் போட்டுக்கிறேன். இன்னொரு மேட்ருக்கு வரேன். நான் ஏன் மாஸ்டர் செக்கப் போகும்போது பிளட் ரிலேஷனில் யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு கேட்டதுக்கு பதில் நான் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்கிறேன். அது ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே இப்போ கேன்சர் வருதுன்றதுனால நம்ம பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் பழக்க வழக்கங்கள்னால யாருக்கு வேணால் கேன்சர்ன்றது சளி பிடிக்கிற விஷயமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் அப்பப்போ ஹெல்த் டிப்ஸும் நான் சொல்கிறேன். அது முக்கியமாக அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் நேற்று காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக மாஸ்டர் செக்கப்பில் தான் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆன்மீகமாக விஷயமாகவும் எனக்கு நான் சொன்னேன் பாருங்கள், கரெக்டாக பிரபஞ்சம் வந்து எனக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் சர்க்கரை கம்மியாக சாப்பிட்ணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்ணும் கான்செப்ட் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லாமல் பிரபஞ்சமே ஆமாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு சமிஞ்சை கொடுத்தது அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த மாதிரி இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணுச்சு பிரபஞ்சம். ஆன்மீகமாகவும் ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. டாக்டர்கிட்ட போகும்போது எல்லா ரிசல்ட் வந்துட்டு டாக்டர்கிட்ட காட்ட போகும்போது பிரபஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து இந்த மாஸ்டர் செக்கப் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன். ஹஸ்பண்ட் கூட வந்தார். அவர் கூட வரும்போது என்ன பண்ணார்னா, அந்த ஃபுல்லாக அந்த யூனிஃபார்ம் சாரீ கட்டிக்கிட்டு அந்த கழுத்தில் அந்த பட்டையை போட்டுன்னு, அந்த பொண்ணுங்க தான் நிறைய பேர் மோஸ்ட்லி அந்த ஒரு செக்ஷன்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த இதுக்காக யூட்ரஸ் டெஸ்ட் பண்ணுறாங்களா, அது மெமோகிராம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு பிளட்டு வந்து ஆஃப்டர் இது பிஃபோர் இது மொத்தம் பண்ணுறாங்க இல்லைங்களா. இது மொத்தம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து ரொம்ப ஹாஸ்பிட்டல்னா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவார், ஒரு ஆங்ஸைட்டி ஆவார். அதனால் முன்னாடி பின்னாடி அவங்கள போய் ஒரு வழி பண்ணிடுறாரு. அது ஒரு பக்கம் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி வந்து இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா,
ஆ இது வேறு விதமான ஒரு விஷயம். அங்க வந்து வந்தவங்க மொத்த பேருமே மாஸ்டர் செக்கப்புக்கு வந்தவங்க காலையில 7 மணிக்கே வந்தவங்க மொத்த பேருமே 25 மெம்பர்ஸோ யாரோ ஃபேமிலியா கூட ஒருத்தர் 2 பேர் இப்படி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில இவர் பண்ண கெடுபிடி பார்த்தா ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு எனக்கு. இதனால தான் நம்மளுக்கு இந்த மாரி இவர் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரதே புடிக்குதில்ல நமக்கு அப்படின்னு நான் நெனச்சேன். ஆ ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன பண்றாங்கன்னா, அந்த லைன் படி விடாம கொஞ்சம் பேர் குடுத்துட்டு போயிர்றாங்க. அந்த த்ரெட்மில் டெஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வேற எந்த டெஸ்ட்டு இருக்கட்டும், ஒரு டெஸ்ட்டுக்குமே என்ன பண்றாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாம குடுத்துட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் கூடும்போது அவங்க வராம இன்னொருத்தர் வராங்க. இந்த மாரியே இருந்தது சிலதெல்லாம். ஒவ்வொரு செக்ஷன்லயும் அந்த இருந்தது. ஆனா இவர் போய் முன்கூட்டியே அப்ப தானே இந்த பேரு இப்ப தானே குடுத்தது. அதுக்குள்ள நீங்க எப்படி வந்து அவங்கள அனுப்பலாம்? அவங்க கூப்பிட்டு வந்தப்ப கூட நீங்க அவங்கள அனுப்பாம நீங்க வேற ஒரு ஆள மாத்துனீங்களே! அத நான் பார்த்தனே! இந்த மாரிலாம் கெளற வேணாம். நம்ம பாட்டுன்னு போயிடலாம் தான் நான் நெனச்சேன். இதெல்லாம் ஏன் அவர் கெளற அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 3, 4 விதமான அரசியல் பார்த்தேன் நானு. ஏற்கனவே புரிஞ்சிருக்குது எனக்கு. இந்த மெடிக்கல் வேர்ல்டே ஒரு அரசியல் பண்ணி சம்பாரிக்குது. எல்லாமே இந்த டெஸ்ட்டு இதுங்கெல்லாம் கூட பிளட்டு ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களே அந்த மாத்திரைக்கு அடிமையாகிட்டாங்க. ஒரு அரசியல் நடக்குதுன்றது ஆல்ரெடி புரிஞ்ச விஷயம். இந்த நேர்ல போகும்போது நடக்கிற அரசியல் இன்னும் படு பயங்கரமா இருந்தது. அவங்க வந்து இந்த மாரி இவர் இப்போ தேவையில்லாம கொஞ்சம் பேர் தானே போனா போயிடுச்சு. இவர் ஏன் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சண்டை போட்டுட்ருக்காரு? அப்படின்னு இருந்தது. இவர் அப்படி கிளம்பி போனா சரி. நானா போயிட்டு சாஃப்ட்டா எதனா கேட்டா கூட என்ன அந்த அந்த பெர்சனுடைய ஒய்ஃப் தானே இதுன்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம். அந்த இவங்கெல்லாம் அந்த அந்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து என்ன ஒரு மாரி நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்றதில்ல. ஆமா உங்க வீட்டுக்காரர் அப்புறம் வந்து இப்படி பண்ணுவாரு. அப்படின்ற மாரி இது அவங்க அவங்க தொனி அவங்களுடைய அந்த மேனரிசம் வந்து ஒரு மாரி இருக்குது பார்த்தா. மொத்த பேர்கிட்டயும் நான் மூஞ்சடி படுறதா இருக்குது. இந்த ஆளோட ஒய்ஃப் இல்ல இதுன்ற மாரி பார்க்குறாங்க அவங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்படி பண்ணுறாரு. இதனால தான் சொல்லக்கூட மனமனன்னு திட்டிட்டு இருக்கேன். நீ இந்த மாரி பண்ணுறதுனால தான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்ல. அது இதுன்னு சொல்றேன். ஆனா நேரம் ஆக என்ன ஆச்சுன்னா, இந்த கெடுபிடி பண்ற மாரி இருக்கிறவங்க தான் சீக்கிரம் போய் முடிச்சாங்க. அவங்கெல்லாம் இன்னும் கூப்பிடலங்க. அந்த இதுக்கு மெமோகிராமுக்கு அந்த ஃப்ளோர்ல போய் பண்ணணுமா. இந்த ஃப்ளோர்ல அவங்களே வந்து கூட்டின்னு போவாங்களாம். ஐ ஐ செக்கப்புக்கு எதிர் பில்டிங்கில போயிட்டு அவங்க ஆளுங்களே கூட்டின்னு வருவாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர வாங்கி வச்சுக்கிறாங்க. நாங்க சொல்லும்போது பிளாடர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்ப இது வந்து நாங்க சொல்லும்போது தண்ணி குடிங்க. உங்களுக்கு முன்னாடி இத்தன பேர் இருக்கிறாங்க. அது இதுன்னு பண்ணியிருந்தாங்க. நெறைய பேரு அப்படியே ஃபில்டர்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. எப்போ வந்தவங்கலாம் அப்படியே அவங்கலாம் இன்ட்ரோவர்ட் பீப்பிள். எங்க ஹஸ்பண்ட் மாரி வராத ஆளுங்க. எங்க ஹஸ்பண்ட் மாரி கூட வராத ஆளுங்க. எல்லாமே ஃபைனலா பார்க்குறேன் நானு ஈவினிங் 4 மணிக்கு. அவங்க வந்து ரொம்ப நேரமா சும்மாவே தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து இன்னும் முடியல. நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க அந்த பில்டிங் கூட்டின்னு போறாங்களாங்களா? ஐ செக்கப்புக்கு. அது போயிட்டு வந்துட்டீங்களா? அது உங்கள கூட்டின்னு வந்துட்டாங்க. எங்கள கூட கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்களே! எங்கள கூட்டினே போகலேன்னு என்கிட்ட தான் சொல்றாங்களே தவிர, இவர மாரி பொய் கெடுபிடி பண்ணல அவங்க கிட்ட. பண்ணவும் அவங்களுக்கு பண்ணா நான் இந்த மாரி தான் நெனைக்கிறாங்க. ஐயய்யோ! அது மாரிலாம் நான் உங்ககிட்ட கடிபிடியா பேசினா நல்லா இருக்காதுன்னு பயப்படுற கேரக்டர் ஆகுறாங்க அவங்க. ஆக மொத்தத்தில இந்த மாரி இன்றைய உலகத்துக்கு இந்த மாரி ஆள் தேவ போல. அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனா அவர்கிட்ட சொல்லல நானு. ஏன்னா, அந்த கேரக்டர கொஞ்சம் புல் பண்ணணும் நானு. அதனால வேண்டி அவர்கிட்ட சொல்லல. மனசுல மட்டும் இந்த மாரி ஒரு ஆள் இருக்குது மேல் தான் போல் இருக்குது அப்படின்னு நெனச்சுக்கிட்டேனா, அது ஒண்ணு ஆச்சுங்களா. ஆனா, சிலதுக்கு மட்டும் அந்த கரெக்ட்டா மெயினா அந்த இதுக்கு யூட்ரஸ் இதுக்கு போறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப சின்னதா இருந்தது அந்த ரூமு. ஒரு ரூம்க்குள்ளேயே அவர் வருவாரு. உள்ள வருவாரு. நானும் வரப்போறேன். அவங்க என்ன சொல்றாங்க கேட்க போறேன்னு சொல்லிட்டு. அந்த இதில அந்த யூட்ரஸ் டெஸ்ட் பண்ற இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு சேர் போட்டு உட்கார மாரி இருந்தது. படுத்து சீட்டு பெட்ல படுத்து பார்க்குற மாரி இருந்தது. இவர் உள்ள வர்றதுக்கு இடமே இல்ல அந்த இடத்துல. அதனால இவர் வெளிய நின்ட்டார். வெளிய நின்னது மேலா போச்சு. நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கேட்டாங்க, "பிளட் ரிலேஷன்ல யாருக்காவது உங்களுக்கு கேன்சர் இருக்கான்னு?" கேட்டாங்க. "இருக்குது." ஆனா நான் இல்லன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, எ இப்போ வந்து மற்ற டெஸ்ட்டுங்கள்லாம் கூட மைல்டா சிலதுங்கலாம் இது இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு வந்தது. அது என்ன சார்ன்னு டாக்டர் கிட்ட போய் கேட்டாரு அவரு அதுக்கப்புறமா. இல்ல அது எல்லாருக்குமே நார்மலா இருக்கும். அந்த மாரி விஷயங்கள்லாம். அதுக்காகலாம் எதுவும் மெடிசின் குடுக்கக்கூடாதுன்ற மாரி தான் அவரு சொன்னாரு. ஆம் இப்போ இப்போ என்ன ஆகும்னா, இப்ப நான் கண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 பாயிண்ட் வேற எதனா ஒண்ணு கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, பரவால்ல அது இருந்தா பரவாயில்லன்னு சொல்றாரு பார்த்தீங்களா டாக்டரு. அதிலேயே இன்னொரு 2 பாயிண்ட் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து சொல்லிர்றேன். பிளட் ரிலேஷன்ல ஒருத்தருக்கு இருக்குன்னு சொல்லிர்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பாயிண்ட் ஆட் ஆயிடும். இந்த 2 பாயிண்ட் இன்னொரு 4 பாயிண்ட் ஆட் ஆயிடும். தேவையில்லாமயே அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தள்ளப்படுவேன். தேவையில்லாமயே அதுக்கான மெடிசனுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கப்படுவேன். அப்ப எப்படி இந்த சுகர்ல ட்ராப்ல மாட்டுனனோ,
அந்த மாரி தான் போயிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்திலேயே எனக்கு இந்த சுகர் கதை புரிஞ்சு போயிருந்ததுன்னா, அத கூட நான் எப்படி ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தனோ அந்த மாரி நிறுத்திட்டுருப்பேன். இந்த நடு சென்டர்ல மாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் அப்படி சொல்லாம இருந்தா தப்பு இல்லையான்னு தோணும் உங்களுக்கு. ஆ இப்போ அந்த மெயின் மேட்டருக்கு வரேன். தயவு செஞ்சு உலகமே இப்ப நெறைய பேருக்கு கேன்சர் வருதுன்றதுனால, தயவு செஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் சேனல்னு ஆயிட்டதுனால, ஸ்பிரிச்சுவல் விஷயம் மட்டும் தான் நீங்க அத பார்க்குறீங்கன்றதுனால, அந்த ஒரு பாயிண்ட்டும் போடலான்னு அந்த வராக ஜெயந்திக்கு முக்கியமானது. அது சும்மா சொல்லல. அதையும் போட்டுட்டு, இந்த மாரி அனுபவ விஷயங்கள அன்றாட வாழ்க்கையில ஹெல்த் விஷயங்கள், வீட்ல இருக்கின்ற உறவுகளுக்கு நடுவுல நம்மளுக்கு வர மனதளவுல சமூக சம்மந்தப்பட்ட மன வலிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நெனைக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாரி சொல்லணும்னு நெனைக்கிற விஷயங்களையும் 0.2 ஆவோ, 0.3 நான் போட்டுடுறேன் டெய்லியே. அப்படின்றதுக்கு தான் இத சொல்றேன். ஏன் அந்த மாரி வந்து சொல்லக்கூடாதுன்னா, நீங்க சும்மாவே ஒரு இது ஏதோ ஒரு காரணத்தினால வந்ததுன்னா தான், எனக்கு பிளட் ரிலேஷன்ல வந்ததுன்னு சொல்லணும். அதாவது அவங்களுக்கு. அவங்களுடைய வாழ்க்கை முறையினால வந்திருக்கும். அவங்க ஏதோ அவங்க ஒரு தொடர்ந்து அவங்க நெறைய பிளாஸ்டிக் ஃபுட்லயே சூடு பண்ணி சாப்பிடுற பழக்கவழக்கம் வந்திருக்கலாம். இல்லன்னா, ஒரு புண்ண ரொம்ப நாள் ஆற விடாம விட்டா, அதாவது என்னுடைய சொல்லும்போதே மறந்துட்டு எங்க மாமனார் மாமனார் ஒண்ணு எனக்கு அப்படி சொந்தக்காரர் தான் அவரு. அதனால நான் சொன்னேன் எங்க மாமனாருக்கு இருந்ததுன்னு. அ அது இல்ல பிளட் ரிலேஷன் சொன்னாங்க. அப்போ நான் பேசாம டக்குன்னு இல்லன்னு சொல்ட்டேன். ஏன்னா, மாமனாருக்கு வந்ததும் அது வாழ்வியல் முறையினால வந்தது. ஆ இவங்களுக்கு இன்னொருத்தருக்கு வந்திருக்கு என்னுடைய பிளட் ரிலேஷன்ல. அவங்களுக்கும் வாழ்வியல் முறையினால வந்தது. சரிங்களா? 2 வாழ்வியல் முறையுமே அது வந்து நான் சொல்றது வந்து அந்த மாரி இருந்ததுனா வந்ததுன்னு நம்ம சொன்னோம்னா, டாக்டர பொறுத்தவரைக்கும் உனக்கு ஹெரிடிட்டியா இருக்குதுன்னு தான் போடுவாங்க பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் தான் அவங்க போடுவாங்க. அது வந்து பின்னாடி நம்மளுக்கு சில பிரச்சனைய குடுக்கும். கட்டாயம் உங்களுக்கு வந்து அவங்க வாழ்வியல் முறையினால அது வரல. உங்களுக்கு அது இதுவா தான் வந்திருக்குது. தா உங்களுடைய ஜீன்லயே அம்மா வழி, அப்பா வழியிலயோ எங்கேயோ ஒரு இடத்துல 2, 3 பேருக்கு வந்திருக்குது தொடர்ந்து அப்டின்னா தான் சொல்லணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வாழ்வியல் முறையினால் தான் வந்தது அப்டின்றதுனால தெரிஞ்சுதானா, அவங்க கேட்கும்போது டாக்டர் கிட்ட இல்லங்க அது வாழ்வியல் முறையினால வந்ததுன்னுலாம் சொல்லக்கூடாது. இல்லன்னு சொல்லணும். ஆனா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அத பத்தியே தெரியாதுன்னா, ஆ அப்போ வேணா சொல்லிடுங்க. ஏன்னா அது சொல்லாம இருக்கிறதும் தப்புன்ற விஷயத்துல. என்ன வாழ்வியல் முறைன்னா, 2 விஷயம் இதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அது என்னன்னா, எங்க மாமனாருக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் ஒரு 2, 3 காரணம். ஒண்ணு வந்து அவரு இங்கேருந்து டெய்லியே கடைசி வயசு இது வரைக்கும் 80 வயசு வரைக்கும், 85 வரைக்கும் அ அவர் வந்து ப்ரொஃபஷ்னலாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. டெய்லி நம்ம வேலைக்கு போயிட்டு தான் இருக்கணுன்ற மாரி ஆசைப்பட்டாரு. இங்க வந்து வசதியெல்லாம் இருந்த பின்னாடி கூட, அரக்கோணத்தில தான் அவருடைய கோர்ட்டு, அவருடைய இதெல்லாம் இருந்தது வாழ்க்கை ஃபுல்லா. இங்கிருந்து அவரு ட்ரெயின்ல சாப்பாடு கட்டிக்கிட்டு போயிட்டு, காலையில போயிட்டு அதுவும் ஒய்ஃபு செஞ்சு குடுக்குற இட்லி தான் எடுத்துன்னு போவாரு. அங்க ஹோட்டல்ல வாங்குனா அது பிடிக்காது, இது பிடிக்காது, இது ஒத்துக்காது, அது ஒத்துக்காதுன்னு ஃபாலோ பண்ணுவார் நெறைய. ஆ அதனால அந்த அம்மா என்ன பண்ணும், டெய்லி என்கிட்ட வந்து காட்டியிருக்காரு. பிளாஸ்டிக் நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் சில விஷயம்லாம். இது சாப்பிட்டா தப்பு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு காரணம் இருக்குது. என்ன வந்து சும்மா நானு ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸ் நான் செய்யல. அந்த அம்மா எங்க மாமியார் செஞ்சு குடுத்தத சாப்பிட்டது அவரு. அதில என்னன்னா, எனக்கு வேறு விதமான சில பாலிடிக்ஸ் உண்டு. நான் சொன்னாலும் அவங்க கேட்க போறதில்லன்னு வச்சுக்கங்க. இது பிளாஸ்டிக்கில சாப்பிட்டா இது வரும், அது வரும்லாம் நான் சொல்றதுக்கு இல்ல. 2வது அவர் எப்போ ஒரு முறை தான் வர ஆரம்பிச்சாரு இங்க வீட்டுக்கு வரும்போது. லாஸ்ட்டா போக, போக, போக. அப்போ என்னன்னா, ஒரு முறை அவர் காட்டினாரு. இதில வந்து எ 2வது என்ன ஒரு மாரி இடிக்கிறதுக்கு வேற சொன்னாரு அவர் அத. காலையிலேயே எழுந்து அந்த அம்மா கட்டி குடுத்துருது எனக்கு. அது சுட சுட அந்த சாம்பார டெய்லியும் கடைங்கள்ல கட்டி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? பிளாஸ்டிக் கவர். நான் பாரு எவ்வளோ சாப்பாட்டு கவரெல்லாம் வாங்கி வச்சுட்டுருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் கவருங்க, அப்புறம் நெறைய இந்த இதுங்கலாம் ஃபாயில் கூட கிடையாது. இதுங்க இதில காலையிலேயே ஊத்தி குடுத்துரும், போட்டு குடுத்துரும். காலையிலேயே எழுந்து எனக்கு எல்லாமே பண்ணி குடுத்துரும்ன்ற மாரி, அது காலையில எழுந்துக்குதுன்ற மாரி ஒரு ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு அவர் என்ன இது பண்றதுக்கு அத சொல்லிட்டு இருந்தாரு. அது காரணம் இல்ல. நான் சொன்னா கூட அவங்களுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சுட சுட அந்த பிளாஸ்டிக் கவர்ல டெய்லியே எடுத்துன்னு போறதுன்றது ஒரு தப்பு. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆயிட்டு வந்த காலத்துலேருந்தே அவருக்கு சளி பிடிக்கும், சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு பூசணிக்காய், சொரக்காய், தக்காளி எதுவுமே அந்த சி விட்டமின் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே போவாது. அந்த 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 அம்மா எங்கள இது பண்ணுறதுக்கு அதிலலாம் போட்டு சமைச்சிட போது. அது எதனா இது தக்காளிய போட்டுறது போது. அது போட்டுற போது, நீ அந்த சி விட்டமின் ஐட்டம் எல்லாத்தையும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச இதில நான் பாரு எப்படி ஸ்பெஷலா பண்ணுறேன்னு அவருக்கு அந்த சி விட்டமின் போறதுக்கு வாய்ப்பில்லாத போயிடுச்சு. அப்புறம் அவருக்கு பல்லுல எப்போ பாரு மாட்டுதுன்னு, ஃபைபர் விஷயங்கள் எல்லாமே பல்லுல மாட்டுது. கொத்தமல்லி போடக்கூடாதுன்றாரு, கறிவேப்பில போடக்கூடாதுன்றாரு.
அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் ஹஸ்பண்டுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நான் அவங்க செஞ்சுருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க, அதனால தான் உனக்கு பல்லில் மாட்டியிருக்கோம் அப்படி சொல்லி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணோம். அந்த எந்த ஃபைபர் ஐட்டங்களுமே அவர் வாழ்க்கையில் சாப்பிடல. அதே மாதிரி சி விட்டமின் இருக்கிற இதுங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிழங்கு வகைங்கள எல்லாருக்குமே புரியும், அது கேஸ்ட்ரிக் இருக்குதுன்றது, அது சாப்பிட மாட்டாங்க. இப்படியே வந்து அப்படியும் இருந்தது. இந்த பிளாஸ்டிக்குலேயே சூடாக போட்டு எடுத்துன்னு போகிறது, டெய்லியே போகிறது அரக்கோணத்துக்கு சாப்பாடு காலையில் கட்டி கொடுத்து அதை எடுத்துன்னு போகிறதுன்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாக்கில் சில சமயத்தில் வயசான காலத்துலையோ இல்லை மிடில் வயசில் கூட ஏதாவது ஒரு பல் வந்து கிராக் ஆகிட்டோ இல்லை உடஞ்சோ தேஞ்சு போயோ அது நாக்கில் அடிக்கடி அடிபட்டு நாக்கு கிழிக்கும். அப்போ போய் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு வரணும், மழுங்கு பண்ணிட்டோ இல்லை அந்த பல்லை ரிமூவ் பண்ணுறதா அந்த விஷயத்த பார்க்கணும். அது அவருக்கு அடிக்கடி இதாகி நாக்கில் ஒரு புண்ணு மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட பல் டாக்டர்கிட்ட போய் பல்லையே எடுக்கிறது அந்த மாதிரி சமயத்தில் வலி ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப இதுவாக இல்லை அப்போ. அதனால் அது எடுக்கிறதுனாவே பெரிய பெயினாக இருக்குது, அது ரொம்ப அந்த ப்ராசஸே பெருசாக இருக்குதுன்னு அங்கே ரொம்ப போகாத விட்டுட்டார். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாக்கில் மெயினாக, உடம்புல மற்ற இடத்துல கூட ஒரு புண்ணு ரொம்ப நாளாக இருக்க விடக்கூடாது. ஆனால் நீ நாக்கில் புண்ணு வந்துடுச்சானா இந்த மாதிரி நாக்கு கடிச்சு சில பேருக்கு வந்து அந்த பொசிஷன் ஏதோ ஒன்று, அந்த பல்லோட பொசிஷனோ வயசாக வயசாக எதனா மாறிடுச்சுன்னா அடிக்கடி நாக்கை கடிச்சிக்குவாங்க. அப்போது அந்த பல்லை வந்து உங்களுக்கு சரி பண்ணணும். அப்போ அடிக்கடி ஒரு இடத்துல நாக்கு அடிபட்டு அடிபட்டு நாக்கு கடிச்சிக்கிறாங்க, அந்த இடம் புண்ணாக ஆகிட்டே இருக்குன்னா அது கேன்சராக மாறும். இப்போ அதை போய் நான் என்னுடைய பிளட் ரிலேஷனில் ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருக்குதுன்னு நான் சொன்னேன்னா அது வேறு மாதிரி எனக்கு இண்டிகேட் ஆகிடும். இவங்களுடைய பரம்பரையில் அது இருக்குதுன்னு ஆகிடும். இன்கேஸ் என்னுடைய தாத்தாவாகவே அவர் இருக்கிறார், எங்கள் மாமனார்னா கூட இந்த விஷயத்தை இதனால் நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு. நாளைக்கு உங்களுக்கு அது இல்லாமல் கூட மெடிக்கல் வேறு என்ன பண்ணுதுன்னா, இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே இல்லை, நிறைய விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக சில தப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல காலமாக நான் சொன்னேன், சார் நான் லாஸ்ட்டு 3 மாதம் செக்கப்பில் வந்து பிளட்டு சுகர் வந்து நார்மலாக தான் இருக்குது எனக்கு. ஆனால் இப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் நான் நேற்று எங்கள் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு நிறையவே ஒரு 10 கேக் சாப்பிட்டுட்டேன், நான் நல்லா ஃபாலோ பண்ணி வெயிட்டு லாஸ் பண்ணியிருக்கிறேன், பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு மில்லிகிராம் மட்டும் ஏற்றிடாதீங்க அப்படின்லாம் சொல்கிறேன் அவர்கிட்ட. ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் கூட அப்படி தான் போட்டிருந்தது, மற்ற ரிசல்ட்லெல்லாம் கூட சின்ன 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 இதுங்க இருக்கிற மாதிரி போட்டிருந்தது. கமர்ஷியலாக தான் வேணுன்ட்டே தான் பண்ணுறாங்கன்னு புரியுது எனக்கு. ஆனால் எனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கு, பிஃபோர் ஃபுட்டுலேயும் சரி ஆஃப்டர் ஃபுட்லேயும் சரி சுகர் அதிகமாகவே இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் காட்டுது. அவங்களுக்குள்ளே புரிதல் இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட நான் ரொம்ப இது பண்ணப்போ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கூட அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, அது நார்மல் தான், அது நார்மல் தான்னாரு. இதில் மிஸ்டேக் இருக்குதே, அதில் என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு காமிச்சிக்கிட்டே இருந்தார் என்னுடைய ஹஸ்பண்டு. அது என்னதுன்னா, அவங்க கமர்ஷியலாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுனா 2 பாயிண்ட்டு போடுறாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு எனக்கு. அப்புறம் அந்த சுகர் வந்து பிஃபோர் சுகரும் அதிகமாக தான் இருந்தது, ஆஃப்டர் இதுவும் அதிகமாக தான் அதில் காட்டுது. அதிசயமாக பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சின்னு சொன்னேன் பாருங்கள், அது என்ன மேட்ருன்னு சொல்கிறேன். கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, நான் முந்தா நேற்று அவ்வளோ கேக்கு சாப்பிட்டு கூட ஏன்னா எனக்கு தெரியும் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு, இது ஏன் அவ்வளோ காட்டுதுன்னு தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். கரெக்டாக கடவுளாக பார்த்து என்ன பண்ணார்னா, ஒரு கை கால்லாம் ஷிவரிங் லோ சுகர் ஆகுதுன்றது புரிஞ்சிச்சு எனக்கு. கரெக்டாக ரிசல்ட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிறோம் டாக்டர்கிட்ட, இதை காட்டிட்டு போயிடலான்னு. அந்த சமயம் எனக்கு லோ சுகர் ஆகுது, கை ஷிவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்டே போய் டக்குன்னு சொல்கிறேன். இவர் சொன்னால் கூட ஒத்துக்கல, அதெல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குது சுகர் அது இதுன்னு சொல்லிகிட்டே வந்தார் இவர். இதை தான் நான் அடிக்கடி வந்து பார்க்கணுன்னு சொன்னது, அது இதுன்னு. இப்போ போய் டாக்டர்கிட்ட முதல்ல மில்லிகிராம் ஏற்ற சொல்லணும், டாக்டர் மாத்திரையை மாற்ற சொல்லணும், இப்படி சொல்லிக்கிட்டே வராரு என் கூட. அப்போ வந்துட்டு டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், இந்த விஷயம்லாம் சொன்னேன், இப்போ நான் இதுக்காக சாப்பிட்டேன் தவிர இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணிக்கிறேன், நான் இவ்வளோ விஷயத்தில் கேலரி கான்ஷியஸ் எல்லாமே பண்ணுறேன், இப்போ கூட எனக்கு ஷிவரிங் இருக்குது டாக்டர், எனக்கு வந்து லோ சுகர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதில் இவ்வளோ அதிகமாக காட்டினா இதுக்குள்ளே எப்படி லோ சுகர் ஆகும் அப்படின்னு கூட அவர்கிட்ட நான் சொல்கிறேன். அப்போ அவர் உடனே அங்கே எதிர்க்க இருக்க அவங்க இவர்கிட்ட சொல்கிறாங்க, அந்த ஜூனியர் டாக்டர் மாதிரி ஒருத்தருக்காரில் அவர்கிட்ட அந்த ரேண்டம் டெஸ்ட் எடுப்பாங்க இல்லைங்களா, உடனே குத்தி அதில் பார்க்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு கம்மியாக 100 தான் இருக்குது, 110 இருக்கணும், ஆனால் 100 இருக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உதறுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு பப்ஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப இந்த மாதிரி வராது, உடனே இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பசி தாங்கிட்டு வீட்டு வேலைங்க பண்ணிட்டு இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி அந்த சாப்பாடு ஃபுட்டு டைம் வந்தால் ஏறும், அப்படி ரெண்டாவது என் ஃபுட்டு டைமும் கிடையாது அது,
திடீர்னு ஒரு மாரி லோ ஆகுது. அதனால நான் உடனே ஒரு பஃப்ஸ் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அது இல்லன்னா, இன்னும் கூட 68, 65 கிட்ட இருந்திருக்கும் அது. அத டாக்டரே பார்த்தாரு. அப்புறமா தான் அவரு வந்து என்ன பண்ணாரு, இல்ல நான் மில்லிகிராம் உனக்கு குறைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சாரு. அது கடவுளே நீங்க இப்போ இது போதும்டப்பா சாமி நீங்க இது என்ன ஆகும்னா, இது ஏத்தி குடுத்துட்டாங்கன்னா, அதுபடி தான் என் உடம்பு பழகிக்கும். அந்த மில்லிகிராம் ஏத்தினே போனா எனக்கு ஃப்யூச்சர்ல நல்லது கிடையாது. என்னுடைய ஆர்கன்ஸ் பாதிக்கும் எனக்கு. ஆ அதில பிரச்சனை இருக்குது. 2வது அவங்க எல்லா டெஸ்ட்லயுமே சில விஷயங்கள கொஞ்சம் ஏத்தி தான் பண்றாங்களோ, அப்படின்ற மாரி இருக்கு எனக்கு. ஆ அந்த சுகரே ஒரு சாட்சி. அந்த சுகர்ல வந்து அதிகமா காட்டுனதும், ஆ என்னுடைய ஃபுட்டு டைமுக்கு முன்னாடியே அது எனக்கு வந்து உடம்பு வந்து ஷிவரிங் மாரி வந்ததும், அது பிரபஞ்சமா ஹெல்ப் பண்ணுச்சு. என்னுடைய கான்செப்ட் புரிஞ்சிருக்கு பிரபஞ்சத்துக்கு. அதனால என்ன பண்ணா அந்த டாக்டர் என் வழிக்கு வருவாருன்றதுனால தான், அந்த நிமிஷம் எனக்கு அந்த ஷிவரிங் மாரி வந்து, ஒரு மாரி சுகர் லோ பண்ணி, அந்த மில்லிகிராம் கம்மியா குடுக்குறது. இப்படி தான் பிரபஞ்சமும், கடவுளும் நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும். நம்ப வேண்டுறதே கடவுள இந்த இந்த மாரி விஷயங்க தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கக்கூடாது. கடவுள நம்ப ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அத. இந்த மாரி சின்ன விஷயங்களுமே வந்து அந்த கடவுள் இருக்கத்த பார்க்கணும். நம்ப இப்ப பார்க்க மாட்டோம். இந்த மில்லிகிராம் ஏறது இதெல்லாம் புரியாது. ஒரு நாளைக்கு கால்ல நரம்பு பிரச்சனை வந்து ஒரு பக்கம் அ இது வர்றது, அ ஒரு பக்கம் ஃபுல்லா சைடு அட்டாக் ஆவுதே. சுகர் வந்தா வர பிரச்சனைங்க நெறைய இருக்குது பாருங்க. அதெல்லாம் வரும்போது அன்னைக்கு போய் விழுந்து விழுந்து கடவுள கும்பிட்றதில்ல. இந்த விஷயங்கள் இப்ப நான் குறைச்சிட்டாரு இல்லைங்களா? ஒரு பாயிண்ட் குறைச்சிட்டாரு அந்த மில்லிகிராம். ஆனா நான் இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வீட்லயே ஃபுல்லா செட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிச்சன்லேருந்து எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணதுனால, பெயிண்ட் அடிச்சதுனால, ஒரு கார்னர்ல டெய்லி ஒரே மட்டா போய் ஒரு ஜிம்ல எக்சர்சைஸ் பண்ணுறதோ, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நடந்துறதோ பண்ணுறத விட, நீ டெய்லி கிராஜுவலா சில எக்சர்சைஸ் வளைஞ்சு, நிமிர்ந்து அது வந்து செட் பண்ணிக்கணும் நம்ம வீட்லயே. நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு கார்னர்லேயும் போய் ஷெல்ஃபில் போயிட்டு வளைஞ்சி இந்த பொருளை 4 நாளைக்கு நான் இன்றைக்கி ஒரு சேமியா உப்புமாவோ இல்லை ரவை உப்புமாவோ ஏதோ ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை தான் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துன்னு போயிட்டு அந்த ஷெல்ஃப்னுடைய கீழே வளைஞ்சி மாடுலர் கிடையாது அது. அதனால் கார்னரில் வச்சிடணும். 2 விஷயம் அசைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா பூச்சி வராது ரொம்ப. ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதிகமாக பூச்சி வராது. ஒரு இடத்த உபயோகப்படுத்தாத விட்டோம்னா வளைஞ்சே எடுக்க முடியாதுன்னு அந்த மூலையில் ஒரே விஷயத்த ரொம்ப நாள் போட்டுருவோம். அந்த மாதிரி இடத்துக்கு தான் பூச்சி வரும். எல்லாத்தையுமே நம்ம யூசேஜில் வைக்கணும். அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். மேலே லாஃப்ட்லேருந்து கீழே இதுலேருந்து ஸ்டூல் போட்டு ஏறி மேலே ஒன்று வைக்கணும். கீழே வந்து எடுக்கணும். ஆனால் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன விஷயம்னா கூட ஈரம் ஆறின பின்னாடி எடுத்து கரெக்டாக ஷெல்ஃப்குள்ளே வைக்கணும். இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம விடாமல் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன எக்ஸசைஸ் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி செட் பண்ணிட்டேன் நான் இப்போ. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் அவர்கிட்ட இப்போ கெஞ்சி போராடி அதை வந்து மார்க் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். 2 மில்லிகிராம் குறைச்சிட்டாரு. இப்போ நான் அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இத்தனை நாள் சாப்பிட்டதை விட கொஞ்சம் அந்த அரிசி உணவுகளை இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது நான் வந்து அந்த 200 மில்லிகிராம் குறைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஆனால் எங்கள் மாமனார் பண்ண மாதிரி அதோடு நான் வாயில் மாட்டுதுன்னா நான் இதுவே சாப்பிட மாட்டேன், ஃபைபரே சாப்பிட மாட்டேன், நான் சி விட்டமின் ஐட்டமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து 2 வருஷமா 1 வருஷமா ஃப்ரூட்ஸுங்க சாப்பிட்றேன். டாக்டர் வேணான்னு சொல்கிற ஃப்ரூட்ஸ் கூட சாப்பிடுவேன். ஆனால் பலா, வாழை மட்டும் ரொம்ப எடுக்க மாட்டேன். என்றைக்கோ ஒரு நாள்லாம் கொஞ்சம் எடுப்பேன். அந்த மாதிரி வந்து நிறைய ஃபாலோ பண்ணி இந்த ரொம்ப கேலரி ஸ்நாக்ஸுங்கள ரொம்ப எடுக்க மாட்டேன். ஆனால் அதுக்காக ரொம்ப அப்படியே பத்தியமாக இருக்க மாட்டேன். இதனுடைய ஃபாலோ பண்ணதுடைய எஃபெக்ட்டு அந்த ரிசல்ட் ஓரளவுக்கு வந்துருச்சு. அது புரிஞ்சிச்சு. அதனால் இப்போ நான் இதை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய எக்ஸசைஸை என் வயசுக்கு ஏற்ற மாதிரி மிடில் எக்ஸசைஸுங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்குவேன் வீட்டில். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியும் சாப்பிட்டுன்னு இன்னும் கூட கொஞ்சம் அந்த ரைஸினுடைய அளவை இன்னும் கொஞ்சம் கூட அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் கீழே அந்த மில்லிகிராம் ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு எப்பவுமே எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்துச்சு, இந்த இசிஜி டெஸ்ட்டு நார்மலாக இருந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. இந்த சுகர் தவிர இந்த சுகர்னால் இப்போ எப்பவுமே சாப்பிட்டுங்கிற அந்த மில்லிகிராம் குறைக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் நான் ஃபாலோ பண்ணி நானாகவே டிசைன் பண்ணதானோ, வேறு யாரும் எனக்கு அதை டிசைன் பண்ணி கொடுக்கல, இது பண்ணல. ஒரு புரிதல் தொடர்ந்து தெரியறதுனால நிறைய வீடியோஸ் பார்க்குறேன். டாக்டர்ஸ்னுடைய வீடியோஸுங்க இந்த இதுங்கெல்லாம் பார்க்குறேன். அதில் எனக்கு எது செட் ஆகும், எனக்கு எது வந்து சாப்பிடாம இருக்கவே முடியாது, அதை சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னா அதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் சூப்பராக நான் பண்ணுறேன் பாருன்னு என்னால் முடியாத விஷயத்த நான் தொடுறதில்ல. எனக்கு பிடிச்ச விஷயமா அது இருக்கணும். ஆனால் அது ஓரளவுக்கு என்னால் டாலரேட் பண்ணுற மாதிரி அதை குறைச்சிக்குவேன் அளவு, அவ்வளோதான்.
ஆனால் கட்டாயம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு விட மாட்டேன். அதன் மூலமாக தான் எனக்கு விட்டமின்ஸ் கிடைக்கும். அது நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து இந்த கார்ன் மிக்சர் இருக்குது பாருங்கள், அதையும் மசாலா பொரியோ எந்த பொரியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். நல்லா போட்டு குலுக்கி வச்சுக்குவேன். ஓவர் பசி ஆயிடுச்சுன்னா அப்போ கொஞ்சோண்டு அதை சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கிறது, வித்தவுட் சுகர் காஃபி குடிக்கிறது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அது ஒரு ஒரு மெத்தடு கரெக்டாக தான் இருந்திருக்குது அப்படின்றதுக்கு சாட்சி. நான் இந்த இதுக்கும் சொல்கிறேன். எந்த இந்த இது செக்கப்புக்கு இதுன்னு பாருங்கள். அந்த இன்னொரு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மாமனார் விஷயம் மட்டும்தான் நான் இப்போ சொன்னேன். இந்த இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இது வரும். அது நட்சத்திரப்படியும் வருது உங்களுக்கு. நட்சத்திர ராசிப்படியும் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேன்சர்ன்றது. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன விஷயம் மாமனார் மட்டும் இல்லாமல் என்னுடைய பிளட் ரிலேஷனுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் கூட வந்து உங்களுக்கு அது ஹெரிடிட்டி படி வந்ததில்லை உங்களுக்கு. அதுக்கு காரணத்தை அது அப்புறம் வீடியோவில் எப்பாவது நான் போடுறேன். அதுக்கான ரீசன் என்ன, ஏன் அவங்களுக்கு வந்ததுன்றதுக்கான ரீசன் நான் போடுறேன். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபுட்டு கெட்டு போச்சு, இப்போ வர்ற ஃபுட்டே தரமான ஃபுட்டு கிடையாது, அதனால் அப்படின்றது மட்டும் இல்லை, வேறு ஒரு சில வாழ்வியல் முறைகள், சில மனநல விஷயங்கள், மனம் சார்ந்த சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வழி இருக்குது. அதுக்கும் நீங்கள் அதை நான் சொல்கிறேன் வேறு வீடியோவில். 2வது, அந்த மாதிரி விஷயங்களால் மற்றவங்களுக்கு அந்த கேன்சர் வந்திருந்தானா அதை டாக்டர்ஸ் கேட்கும்போது உங்கள் பிளட் ரிலேஷனில் வந்துதான்னு கேட்டால் வரலன்னு சொல்லிடணுன்றது ஒன்று. இது இது இப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு அந்த வராக ஜெயந்தி கூட அந்த மூல நட்சத்திரம் வரதுனால அன்றைக்கி ஆவணி மூல சித்தத்தை சேர்த்து கும்பிட்டுனா ஒரு பயங்கரமான ஒரு சக்தி, பயங்கரமான ஒரு அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி நான் பண்ணும்போது அதனால் எனக்கு ஒன்று கிடச்சிது. வாராகி எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவையும் கூட இன்னொரு சித்தரையோ கடவுளையோ சேர்த்து கும்பிடுங்க, அன்றைக்கி வந்து எந்த நட்சத்திரமாக இருக்குது, அதனால் அந்த சித்தரை கும்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ அதை நான் செஞ்சு பார்த்து ஒன்று நடந்தது. அதனால்தான் இப்போது வராகரையும் இவங்கரையும் ஆவணி மூல சித்தரையும் சேர்த்து வர செவ்வாய்க்கிழமை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது கும்புறத்தோடு இல்லாமல் நான் சொல்கிற அனுபவமாக அந்த ஏதாவது பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் அந்த சித்தர் ரூபத்துலேயோ இல்லை ஒரு செயலோ ஒரு நிகழ்ச்சியோ நான் சொன்ன செஞ்சு அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமா இல்லை நல்ல செய்தியாக இருக்குதான்னு கவனித்து எனக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.